ஃபேமிலி குழந்தைங்க பெரியவங்க இருக்கிற இடத்துல துப்பாக்கி சண்டை போட்டிருக்காங்க சார். சீரியஸா ஆக்ஷன் எடுங்க சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, யாரையும் விட்டுறாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஹோட்டலை மூடிட்டு கிளம்புங்க. சார் நாங்க எதுக்கு சார் ஹோட்டலை மூடணும்? யோ, துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு. 2 பேர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறானுங்க. இந்த நேரத்துல ஹோட்டலை நடத்துவியா? ஹோட்டலை மூடிட்டு கிளம்புங்கயா. எல்லாரும் வெளியில போங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. என்னடி ஹோட்டல போட்டுட்டு வெளியில நிக்கிறீங்க? இந்த போனா கிட்ட சவால் விட்டு யாருமே ஜெயிச்சது. உனக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. என்னோட கவனக்குறைவால நீ ஜெயிச்ச. ஆனா இந்த தடவை எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி அடிச்சோம் பாத்தியா? என்கிட்ட சவால் விட்டு பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ் கூட்டு குடும்பம்னு ஆஃபர் பண்றீங்களா? இனி ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தனுமே இங்க சாப்பிட வர மாட்டான். வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு பயப்படுவாங்க. நிரந்தரமா ஹோட்டலை இழுத்து மூட வேண்டியதுதான். 2 ரவுடிங்க, 2 துப்பாக்கி. இத வச்சு எப்படி உங்களை காலி பண்ணனு பாத்தியா? அதாண்டி இந்த போவனா. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இந்த சோதனை எல்லாம் நமக்கு புதுசு இல்ல. இதுல இருந்து நம்ம கண்டிப்பா மீண்டும் வருவோம். நம்பிக்கையா இருங்க. என் மேல அன்பானவங்களை நான் கஷ்டப்படுத்தணுங்கிறதா என் தலையெழுத்தா? கதிர், அப்படிதான் உன்னோட தலையெழுத்து இருக்குன்னா அதை மாத்தணும்டா. நானா? ஆமா, நீ தான் மாத்தணும். அவங்க தலையெழுத்த உழைப்பாலையும் முயற்சியாலையும் அவங்க தான் மாத்தணும். ஏன் நான் முயற்சியே பண்ணலையா? டேய், நான் அப்படி சொல்லலடா. நீங்க நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். அந்த காரணத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும். என்னத்த சொல்றது? நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அதான் காரணம் அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டு உன் கையில இருக்கிற பொக்கிஷத்தை தொலைச்சிடாத. பொக்கிஷமா? ஆமா, ஹோட்டல்ல தான் சொல்றேன். அதுக்கு தான் போட்டாச்சு. போட்டு நீயா போட்ட? ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போலீஸ் பூட்டி வச்சிருக்காங்க. இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? நீ ஹோட்டல்ல துப்பாக்கி எடுத்து யாரையாச்சும் சுட்டியா? இல்லல. யார்கிட்டயாவது சண்டை போட்டியா? இல்லல. யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாங்களா? எதுவுமே இல்லையே. நீ சம்பந்தப்படாத பிரச்சனைக்கு நீ தான் காரணம், உன் அதிர்ஷ்டமின்மை தான் காரணம்னு புலம்பிக்கிட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? நான் நம்புறேன், நம்ம ஹோட்டல்ல சீக்கிரமே திறப்போம், நல்லபடியா நடத்துவோம், நல்லா சம்பாதிப்போம், கடனை அடைப்போம், கௌரவமா வாழ்வோம். நான் சொல்றதை நீ நம்புறியா? சொல்லு கதிர், நம்புறியா இல்லையா? என்னோட ஒரே நம்பிக்கையே நீதான். நீ சொல்லும் போது நம்பாம இருப்பேனா? நம்புறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. நம்புறேன். பாவி மக, அந்த புவனா நம்ம தனாவை என்ன பாடுபடுத்துறா? கதிர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறான், ஆனா அவ விட மாட்டேங்கிறாளே. ஐயோ, ஏன் தான் நம்ம குடும்பத்தையே குறி வச்சு இந்த பாடுபடுத்துறாளோ தெரியலையே.
அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. கதிர் தனியால நின்னு போராடுறான். நாமெல்லாம் உதவி செய்யலான்னு போனாலும் எந்த உதவியும் வேண்டான்னு சொல்லிடுறான். நமக்கு தெரியாத பல பிரச்சனைகள் அவனுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. பாவம் அதெல்லாம் தைரியமா சமாளிக்கிறான். அதுக்கே அவனுக்கு நேரம் சரியா இருக்கு. இப்படி இருந்தா எப்படி அவன் முன்னுக்கு வருவான்? நம்ம கதிர் கூட நாம இப்ப இல்லாததுனால அந்த புவனாவுக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. அவன் மட்டும் நம்ம கூட இருந்திருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எல்லாம் அண்ணன் முகத்துக்காக பாக்குறேன். இல்லனா அந்த புவனாவையும் பசுபதியும் இத்தனை நாள் நான் விட்டு வச்சிருப்பேன். அண்ணி, என்ன என் புருஷன் ரொம்ப வீராப்பா பேசுறாரு? புவனான்னு ஒருத்தி இருக்கிறதால தான் இவங்க இப்படி தோசைக்கல்ல உட்கார்ந்த மாதிரி டென்ஷனா இருக்காங்க. இல்லனா ஆளாளுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருந்து நம்ம வயிற்றுச்சல கிளப்பிட்டு இருப்பாங்க. குளிர் விட்டு போய் நம்மள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மாயா, இப்போ ஹோட்டலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல பெரியம்மா, நம்ம ஹோட்டல்ல துப்பாக்கியால சுட்டாங்கல்ல, அந்த சம்பவத்துக்கும் கதிர்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கதிர் அந்த விஷயங்கள்ல ஈடுபடவும் இல்லைன்னு போலீஸ்ல சொல்லிட்டாங்க. நாளையில இருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓ, இவங்க ஹோட்டல் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த போனா பார்த்துட்டு விரல் சூப்பிட்டு இருப்பாளா என்ன? இப்ப துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு சொன்னாங்க. அடுத்து ஏதாவது குண்டு பிடிக்க போது பாருங்க. பயப்படாம எங்க கூட வாங்க. நான் உங்களை கூப்பிடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம்? கூட்டு குடும்பமா அங்க சாப்பிடுறவங்களுக்கு குலுக்கல் முறையில வைர மூக்குத்தி கொடுக்க போறதா சொன்னாங்க. ஏண்டி, உயிரை விட எங்களுக்கு என்ன வயிறு முக்குத்தி பெருசா? இப்படிலாம் சொன்னா நாங்க அப்படியே வந்துருவோம் பாரு. நாங்க பார்க்காத வயிறு முக்குத்தியா? அது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க வாங்க அண்ணி. அதையும் போகாம இங்கேயே நிக்கிறாங்க. மாயா, அத்தை கூப்பிட்டீங்களா? இல்லையே. இல்ல, நீங்க கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நீங்க கூப்பிடலையா? சரி. மாயா, ஆமா கூப்பிட்டேன். சொல்லுங்க அத்தை. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன அத்தை? அந்த வைர மூக்குத்தி எத்தனை பேருக்கு கொடுக்கறாங்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு மாயா. அத பத்தி ஏன் கேக்குறீங்க? நாங்க பார்க்காத வைர மூக்குத்தியான்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, சொன்னது நான் இல்ல, பார்வதி.